வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. ஆயுள், கண்டம், புதையல் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் நவகிரகங்கள் அமர்ந்து தனித்து நின்ற பொது பலன். 8ஆம் இடத்தில் சூரியன் களத்திர தோஷம், தந்தைக்கு ஆகாது. 8ஆம் இடத்தில் சந்திரன் மன சஞ்சலம் உடைய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மற்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்ககிட்ட 8ல சந்திரன்கிட்ட பெருந்தன்மை உடைய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. 8ல் செவ்வாய் மாங்கல்ய தோஷம். பெண் ஜாதகம் வந்தனா என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் சொந்தமில்லாத வெளியிடத்து கணவன் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஜாதகருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிற்காலத்துல கண் பார்வை குறைபாடு, மூலவியாதி போன்றவை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்தில் புதன் பகவான். பூர்வீகம் சிறப்பில்லை. மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்று சொல்வார்கள். நீண்ட ஆயுளுடன் கௌரவமாக வாழக்கூடிய மனிதர்களாக இவர் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்தில் குரு உத்திர தோஷம். ஜாதகர் மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய தன்மை பெற்ற மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 8ஆம் இடத்தில் சுக்கிரன் தாமத திருமணம். ஆண் ஜாதகமா இருந்ததுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சொந்தமில்லாத வெளியிடத்து மனைவி அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஜாதகருக்கு பயண நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆயுளுக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண் ஜாதகம் வந்தா மணப்பெண் கொஞ்சம் தூரத்தில் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்தில் சனி பகவான் தீர்க்காயுள், அவஸ்தையுடன் ஆயுள். உழைத்தால்தான் வருமானம் வரக்கூடிய அமைப்பு இவர்கிட்ட பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். 8ஆம் இடத்தில் ராகு பிரம்மாண்ட சிந்தனை, அனுபவ அறிவு. ஜாதகரின் செல்வ நிலையில் ஏற்ற இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்தில் கேது பகவான் குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆன்மீக மார்க்கம் நிச்சயமாக இவர்களுக்கு உண்டு என்று கூறி, இதுவே 8ஆம் இடத்தில் நவகிரகம் அமர்ந்த தனித்து நின்ற பொது பலன் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.